வாங்கயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா. என்னடா சவுண்ட் ஓவரா இருக்கு? புதுசா இளைஞரணி செயலாளர் பதவி வாங்கியிருக்கான்ல, அதான். இந்த ஆளுக்கெல்லாம் எப்படி இந்த பதவியை கொடுத்தாங்க? நம்ம பக்கம் வந்திருக்க வேண்டிய பதவியா, எல்லாம் அந்த கிருபாவால. அவனுக்கு பொறுப்பு வந்ததும் தம்பியவே இளைஞரணிக்கு நியமிச்சிட்டான். இப்போ அவங்க பக்கம் காத்தடிக்குது. என்ன பண்றது? இவனை எல்லாம் எப்படி பாக்குறதுக்கே அருவருப்பா இருக்குடா. ஏமா, அந்த லேகியத்தை கொடுத்துட்டியாமா? ஏய், யார் இவங்க? என்னங்க, நம்ம வீட்ல வேலை செஞ்சாங்களே சகுந்தலாமா, அவங்க தானே இவங்க. நான் போய் பேசிட்டு வந்துட்டுமா? போ போ. வாங்க. ஐயோ, என்ன சகுந்தலாக்கா, உங்ககிட்ட லேகிய வாங்கின விஷயம் வீட்ல யாருக்குமே தெரியாது. நீங்க பாட்டுக்கு என் புருஷன் பக்கத்துல நின்னு பேசுறீங்களே, அவருக்கு கொடுத்துட்டு நானே அப்புறமா சொல்றேன்க்கா. அண்ணே, நீங்க தானே குழந்தைக்கு பேர் வைக்கணும். குழந்தை இந்தாங்க. இங்க வாங்க வாங்க வாங்க. ஓ ஓ ஓ. சிச்சி சிச்சி. நான் எப்பதான் இப்படி ஒரு குழந்தைய என் கையில ஏந்த போறனோ. அண்ணே, என் பையன் வளர்ந்து பெரிய ஆளாகி உங்களை மாதிரி வரணும். நீங்க தானே ஒரு நல்ல பேரா வைக்கணும். யோ, உனக்கு அறிவு இருக்கா? அந்த ஆளுக்கே கல்யாணம் ஆகி 5 வருஷமா குழந்தை இல்லாம இருக்காரு. அவர்கிட்ட குழந்தைய கொடுத்து பேர் வைக்க சொல்ற? குழந்தைய பெத்துக்க தெம்பு இல்லாதவங்க கிட்ட குழந்தைய கொடுத்து பேர் வைக்க சொல்றியே, அது நாளைக்கு உன் குழந்தைக்கு ஒரு தோஷம் ஆயிடாது? அண்ணே, நீங்க சும்மா இருங்கண்ணே. அப்படிலாம் எதுவும் நடக்காதுண்ணே. ஏன்பா, அவர் சொல்றதுல என்னப்பா தப்பு இருக்கு? பணமும் அதிகாரமும் இருந்தா யாரு என்னன்னு தெரியாம குழந்தைய தூக்கி கொடுத்துருவீங்களா? விடுப்பா, இவனுக்கு தான் அறிவு இல்ல, வாங்கினவனுக்கு அறிவு வேணா? நாமளே குழந்தை பெத்துக்க துப்பு இல்லாம இருக்கோம், இதுல நாம எப்படி குழந்தைக்கு பேர் வைக்கிறதுன்னு யோசிக்க வேணாம்? என்ன பேசுற? வேண்டாண்ண, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தான் கெட்ட பேர். விடுங்க. ஏய், முதல்ல யாருக்கிட்ட என்ன பேசுறோம் தெரிஞ்சு பேசணும். இல்ல நடக்கிறதே வேற. அப்படியே ஒரு ஓ, என்ன பார்த்துட்டு இருக்க? ஓ, ஏன் உனக்கு என்னையாச்சு? இப்ப என்ன தப்பா சொல்லிட்டாரு? படுபாவி பையன் இப்படி போட்டு அடிச்சிருக்கான். இவர் சொன்னது உண்மைதானே? அந்த ஆளுக்கு குழந்தை பெத்துக்க முடியாம தானே லேகியத்தை என்கிட்ட வாங்கி சாப்பிடுறாரு. அப்புறம் என்ன வீராப்பு வேண்டி கிடக்கு? நீ என்ன சொன்ன? குழந்தை பெத்துக்கிறதுக்காக லேகியம் வாங்கி சாப்பிடுறாருன்னு சொன்ன. என்னடி ஆச்சு? மாப்பிள்ளையே இப்படி கோவமா இருக்காரு, நீயே இப்படி அழுதுட்டு இருக்க? நான் தான் போகும்போதே படிச்சு சொன்னனே, மாப்பிள்ள மனச நோகாம நடந்துக்கொண்டு. நான் எதுவும் பண்ணலம்மா. அக்கா, என்னாச்சுக்கா அவங்களுக்கு? போன இடத்துல அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டாங்க. அதுல ஜெயந்தி அக்கோட புருஷன் கோவப்பட்டு அங்க இருந்து அவரை அடிச்சிட்டாரு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் எனக்கு குழந்தை இல்லன்னு சொல்லி சொல்லி என்ன அசிங்கப்படுத்துவாங்களோ, அவமானப்படுத்துவாங்களோ தெரியலையே. என்ன நாடகம் ஆடிட்டு இருக்கியா? உனக்கு குழந்தை பெத்துக்க துப்பு இல்ல, என்ன சேர்த்து ஊர் கேவலமா பேசுறீ? எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தும் போது பார்த்து சும்மா தானே இருந்த.
கொஞ்சம் பொறுமையாடுறா. முடியலண்ணா, இவளால ஊருக்கு முன்னாடி அசிங்கப்பட வேண்டியதா இருக்கு. இந்த பாருங்க, தேவையில்லாம ஜெயந்தி அக்கா மேல பழி போடாதீங்க. ஜெயந்தி அக்காக்கு எந்த குறையும் இல்ல. ஏற்கனவே எல்லா டெஸ்டும் எடுத்து பார்த்தாச்சு. குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்கு ஒரு பொண்ணு மட்டும் காரணமா இருக்க முடியாது. ஆம்பளைங்க கிட்ட கூட பிரச்சனை இருக்கலாம். எங்க வீட்டு ஆம்பளைங்களா சிங்க மாதிரி. எங்க பரம்பரையில அந்த மாதிரி பிரச்சனை வந்தது இல்ல. என் தம்பிக்கு இருக்காது. இன்னொரு தடவை இந்த விஷயத்துல அவனை குறை சொன்னன் வை, சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். கர்ணா, உன் பொண்டாட்டிக்கு வர வர எங்க பேசணும் எப்படி பேசணும் தெரியாம ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கா. எப்போ நான் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன், பார்த்துக்கோ.